வணக்கம், வெல்கம் டு ஒன் மோர் ஸ்டிச் வித் நிஷு. இன்னைக்கு இந்த வீடியோவில் பென்சில் பவுச்சை எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. பென்சில் பவுச்சுக்காக வெல்வெட் கிளாத் எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேட்சிங்காக லைனிங் கிளாத்தும் எடுத்துருக்கிறேன். இது ரெண்டுத்தோட மெஷர்மெண்ட்டும் லென்த்தில் 20 இன்ச், விட்த்தில் 5 இன்ச். பவுச்சோட ஸ்டிஃப்னஸ்க்காக லைனிங்கில் பக்ரம் யூஸ் பண்ணுறோம். பக்ரமோட ஒன் சைட் ஷைனிங்காகவும் இன்னொரு சைட் பிளெயினாகவும் இருக்கும். பக்ரமோட மெஷர்மெண்ட் லென்த்தில் 19.5 இன்ச்சஸ், விட்த்தில் 4.5 இன்ச்சஸ். வெல்வெட் கிளாத் அண்ட் லைனிங்கை விட லென்த்லேயும் விட்லேயும் 1/2 இன்ச் கம்மியாக தான் எடுக்கணும். பக்ரமோட ஷைனிங் சைடை லைனிங்கில் 4 சைட்ஸையும் சுற்றி 1/4 இன்ச் விட்டு ப்ளேஸ் பண்ணி அயர்ன் பண்ணணும். பக்ரமை சுற்றி 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். பக்ரமோடு இருக்கிற லைனிங் கிளாத்தை வெல்வெட் கிளாத்தோட ரைட் சைடில் ப்ளேஸ் பண்ணி நகராமல் இருக்கிறதுக்காக பெல் பின்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓப்பனிங்காக 2 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இந்த ஓப்பனிங் வழியாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பவுச்சை திருப்பிக்கலாம். ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கிற லைனை சுற்றி ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து எண்ட் பாயிண்ட் வந்ததும் அகெயின் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணணும். 4 கார்னர்ஸில் இருக்கிற எட்ஜஸையும் ட்ரிம் பண்ணிக்கலாம். இந்த ஓப்பனிங் வழியாக பவுச்சை திருப்பிட்டு ஷார்ப்பான டூல் யூஸ் பண்ணி 4 கார்னர்ஸையும் நீட்டாக எடுத்து விட்டதுக்கப்புறம் ஓப்பனிங்கை ஸ்டிச் பண்ணிடலாம். 2 இன்ச்சுக்கு மெஷர் பண்ணி வெல்க்ரோ டேப் எடுத்திருக்கேன். பவுச் கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி ஹைட் 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதோட ஒரு சைட் டாப்பில் இருந்து எண்ட் வரைக்கும் 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணணும். இன்னொரு சைடை ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி வெல்க்ரோ டேப்பை ஸ்டிச் பண்ணிக்கலாம். வெல்க்ரோ டேப்பை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சைட்லேயும் டாப்லேருந்து எண்ட் வரைக்கும் 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிடலாம். டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக ஸ்மைலி பின்னை யூஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒன் மோர் ஸ்டிச் வித் நிஷு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாப்பி சூவிங்!